வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். மேசராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுக்கு மிக அருகில் வரப்போகும் மாபெரும் பொக்கிஷம் சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கையில் லைஃப்பில் நீங்கள் செட்டில் ஆக முடியும். அப்படிப்பட்ட ஒரு யோக பலனை குரு பகவான் பெயர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக விரிவாக பார்த்துருவோம். பதிவாக ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற அவசியம் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனிப்பயிற்சி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மேச ராசியில் பிறந்த நண்பர்களே, மேச ராசியை பொறுத்தவரை இப்பொழுது 12ஆம் வீடான மீன ராசியில் சனிவன் வந்து அமர்ந்து விட்டார். 7.5 சனி என்று சொல்லக்கூடிய முதல்ல விரயச்சனியாக பாதச்சனியாக அந்த சனிவான் உங்களுக்கு ஆரம்பிச்சிட்டார். அப்போது இந்த 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க. உங்கள் ஜென்ம ராசிக்கு மேச ராசிக்கு சனிவான் வந்து அமர்ந்தால் அங்கே நீசம் அடைந்து விடுவார். ஓகேங்களா? அப்போது சனிவான் பலம் இல்லாமல் போய் விடுவார். அப்போது ஜென்ம சனி உங்களுக்கு பெரிதாக பாதகம் பண்ணாது. ஆனால் இப்போது விரய சனி இல்லையா, உங்களை முதலீடு செய்ய வைக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கும், செலவு பண்ண வைக்கும். ஆனால் குரு அந்த முதலீடை லாபம் மாற்ற போகிறார். ஏன்னா குரு பயிற்சி நடக்க போது குருபான் 2 ரிஷப ராசியில் இருக்கிறார். ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி அதிகாலை 2:30 மணிக்கு பயிற்சி அடைஞ்சு மிதுனத்துக்கு போகிறார். உங்களுடைய மேஷத்திற்கு அது 3ஆம் வீடு, வெற்றி ஸ்தானம், வீரஸ்தானம், தைரிய வீரிய விஜயஸ்தானம் சொல்லுவாங்க. சிற்றின்ப சுகத்தை கொடுக்கக்கூடியது இந்த 3ஆம் வீடு. ஓகேங்களா? அப்போது கண்டிப்பாக மேச ராசிக்காரங்களுக்கு இந்த 12ஆம் வீட்டில் விரயத்தில் சனி, லாபத்தில் அதாவது 11ஆம் இடம் கும்பத்தில் ராகு போய் அமர்ந்துருவார். மே மாதம் 18ஆம் தேதி லாபத்தில் ராகு, வெற்றியில் குரு. ஸோ இந்த அமைப்பு யாருக்குமே கிடைக்காது, உங்களுக்கு மட்டும்தான். ஸோ விரயத்தில் சனிவான் அமர்ந்திருக்கிறார். அப்போது பூர்வீக சொத்து, ஏற்கனவே முதலீடு பண்ண ஒரு தொழில், ஏற்கனவே ஒரு இன்டர்வியூக்கு வேலை வாய்ப்புக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண ஒரு வேலை, ஏற்கனவே முயற்சி பண்ண ஒரு வேலை வாய்ப்பு, அதில் எல்லாமே உங்களுக்கு இப்போ வெற்றி கிடைக்க போகுது. ஸோ 3ஆம் வீட்டில் குரு பகவான் வந்து அமரக்கூடிய தருணத்தில் அரசு வேலைக்கு வெற்றி, சொந்த வீடு கட்டுறது வாங்குகிற முயற்சியில் வெற்றி, மாமியார் வீட்டு வழிகளில் வெற்றி, திருமண காரிய முயற்சியில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். இதில் என்ன பொக்கிஷம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்க நகை யோகம் கண்டிப்பாக அன்பளிப்பாக, பரிசா, கிஃப்டாக அல்லது வரதட்சணையாக, சீர்வரிசை ஏதோ ஒரு ரீதியாக கோல்டுன்றது உங்களுக்கு வரக்கூடிய பாக்கியம் இருக்குது இந்த குரு பயிற்சியால். 2வது, ஸோ கோல்டு வரலங்க அப்படின்னீங்கன்னா, கார் வண்டி வாகனம் பயன்படுத்தக்கூடிய, நீங்கள் ஒரு சொகுசு காரில் போகக்கூடிய, அந்த காரை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு வரப்போகுது. சரி, அதுவும் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, மிகப்பெரிய அளவு, மிகப்பெரிய பொறுப்பு, கௌரவம், பட்டம், மிகப்பெரிய ஒரு இடத்துல பெரிய அளவு ஒரு பாராட்டும், பெயர் புகழும், ஒரு மேடை ஏறி ஒரு மரியாதை, ஒரு பெயர் புகழை பெற போகிறதுக்குண்டான அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, கண்டிப்பாக திருமணமோ அல்லது குழந்தை பாக்கியமோ கண்டிப்பாக கிடைக்கும். சரி, இதுக்கெல்லாம் மேலே குருவான் இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலன் அதிகம், நல்ல பலனை கொடுப்பார். குருவுக்கு 5, 7, 9 பார்வை பலன். 5ஆம் பார்வையாக அவர் துலா ராசியை பார்க்குறார். மேசத்திற்கு அது 7ஆம் வீடு. அப்போது கண்டிப்பாக 7ஆம் வீடுன்றது களத்திரம், வாழ்க்கை துணை. அப்போ வாழ்க்கை துணையால் நன்மை உண்டு, நண்பர்களால் நன்மை உண்டு, புதிய உறவு கிடைப்பது உறுதி. சரிங்களா? அடுத்து 7ஆம் பார்வையாக அவர் பார்க்கக்கூடிய தனுசு வீடு. அப்போது அது வந்து உங்களுக்கு மேசத்திற்கு அது 9ஆம் வீடு. அப்போ மேசத்துக்கு 9ஆம் வீடுனா அது பாக்கியஸ்தானம். அப்போ பெரிய பெரிய பதவி, பெரிய பெரிய அதிகாரங்கள், பெரிய பெரிய பொறுப்புகள் கிடைக்கும். சரிங்களா? அடுத்து 9ஆம் பார்வையாக கும்பத்தை பார்க்குறாரு. கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவையும் பார்க்குறாரு 18ஆம் தேதிக்கு பிறகு. அப்போது மேஷத்திற்கு அது 11ஆம் வீடு. லாபத்தை குரு பார்த்து, லாபத்தில் ராகு அமர்ந்து இருக்கும் பொழுது கண்டிப்பாக பெரும் பொருள் லாபம், கமிஷன் பார்க்கக்கூடிய பெரும் வகையான ஒரு தொழில் அல்லது வேலை அல்லது கமிஷன் வியாபாரம் உங்களுக்கு அமையும். சரிங்களா? ஸோ இந்த சான்ஸை விட்டுறாதீங்க, பயன்படுத்திங்க. எப்படினாலும் பணம் அல்லது தங்க நகை யோகம் உங்களுக்கு உண்டு. சரிங்களா? வாய்ப்பை பயன்படுத்திங்க, விட்டுற வேண்டாம். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், இனிப்பு வகை உணவுகளை எறும்புகள் அல்லது கரையான் புற்றுன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல அந்த ஊர்வன ஜீவராசிகளுக்கு நாட்டு சக்கரை, வெல்லம் போன்றவற்றை போடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பிட்டு சாட்டர்டே அன்னைக்கு இது ரொம்ப ரொம்ப மிகச்சிறந்த பரிகாரமாக உங்களுக்கு இருக்கும். மேலும் உலர் திராட்சையை வெள்ளிக்கிழமை இரவே ஊற வைத்து சனிக்கிழமை மாலை
எழுந்துச்சி காலையில் எழுந்திரிச்சு அதை காக்காய்க்கு உணவாக போட்டு அது சாப்பிடும்போது மிகப்பெரிய அளவு உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். இது தவறாமல் நீங்கள் பண்ணிக்கங்க. இந்த போய் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த விழுந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.